ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். எல்லோரும் தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சிட்டிங்களா? உங்கள் வீட்டில் என்ன பலகாரம்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஆஃபீஸில் கொடுத்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே பெரிய வெயிட்டாக இருந்தது அந்த ஸ்வீட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு. ஸ்வீட் தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வெளியில் அந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்லாம் போட்டிருந்தது, மைசூர் பாக்கு, அந்த காரம் எல்லாம். ஸோ இதை போட்டிருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருந்தது. அதுவுமே ஓகேவாக தான் இருந்தது. வெறும் ஸ்வீட் மட்டுமே இல்லாமல் இனிப்பு, காரம் எல்லாமே கலந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்ததுப்பா. ஆனால் எப்போவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லா வகையான ஸ்வீட்டும் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஓகேவாக தான் இருந்தது. ஓகே, ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் காரம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ரசகுல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ரசகுல்லா நல்லா ஒரு டப்பாவில் போட்டு இருந்தது, நல்லா சேஃப்டியாக. அப்புறம் ஹேண்ட் முறுக்குன்னு சொல்லிட்டு, அதான் கை முறுக்கு, அதை தான் ஹேண்ட் முறுக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாம், எப்படி ரசகுல்லா ஒரு டப்பாவில் இருந்தோ அதே மாதிரி குலாப் ஜாமும் அழகாக ஒரு நீட் பேக்கிங் இருந்தது. அதை பார்க்கும் போதே ஒரு நீட் பேக்கிங், நீட் லுக் இருந்தது. இதெல்லாம் எங்கே வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த பவனில் தான் வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு நீட் பேக்கிங்கோடு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மிக்சர்னு சொல்லிட்டு அது மட்டும் 2 பேக்கெட் இருந்தது. அந்த மெட்ராஸ் மிக்சர் மட்டும்தான் 2 பேக்கெட் வச்சுருந்தாங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டப்பா தான் ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சோம் பப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோம் பப்படி தான். எத்தனை பேருக்கு எல்லா ஸ்வீட்டை விட சோம் பப்படி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஆட்டின் கொடுங்க, ரெட் கலர் ஆட்டின் கொடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு சோம் பப்படி பிடிக்கும்னு. எல்லாருக்குமே சோம் பப்படி பிடிக்கும். ஆனால் எல்லா ஸ்வீட்டை விட சோம் பப்படி பிடிச்சவங்க ரெட் கலர் ஆட்டின் கொடுங்க. அப்புறம் ராஜபாளையம் தட்டை சொல்லிட்டு ஒரு தட்டை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமும் ரசகுல்லாவும் பார்த்திங்கன்னா 500 கிராம் கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சேன் ரசகுல்லா தான் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. பார்த்தா குலாப் ஜாம் தான் 200 ருபீஸ் போட்டிருந்தது. ஆனால் ரசகுல்லா பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான் போட்டிருந்தது. இந்த மெட்ராஸ் மிக்சர்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா, சின்ன பேக்கெட்டாக தான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஹேண்ட் முறுக்குலாம் 155 இருந்தது. தட்டையும் 155 இருந்தது.